ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் சந்தியா முரளி. நம்ம வந்து கொஞ்ச நாளாக வீடியோஸ் போடவே இல்லை. கொஞ்ச நாளான்றதை விட ஆல்மோஸ்ட் மந்த் ஆகுது வீடியோஸ் போடவே இல்லை. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரொம்ப சாரி கன்சிஸ்டண்ட்டாக வீடியோ போடாமல் இருந்ததுக்கு. பட் அதுக்கு பின்னாடி வேறு சில ரீசன்ஸ்லாம் இருக்குது. ஸோ அந்த மாதிரி சில பல ரீசன்ஸ்னால தான் வந்து ரெகுலராக வீடியோ போட முடியல. பட் இதுக்கப்புறம் ஐ அஷ்யூர் நம்ம வந்து கண்டிப்பாக வீடியோ போடுவோம். அண்ட் யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் இதுக்கு முன்னாடி கொடுத்த மாதிரியும் யூஸ்ஃபுல்லான வீடியோஸாக கண்டிப்பாக உங்களுக்கு போட்டுகிட்டே இருப்பேன். ஸோ தட் நீங்கள் அதெல்லாம் மிஸ் பண்ணக்கூடாது அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லான கண்டென்ட்ஸ் உடனே தெரிஞ்சுக்க முடியும். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பார்க்க வந்திருக்கோம் அப்படின்னா, இது வந்து ஏப்ரல் மந்த் இல்லையா? ஸோ ஏப்ரல் மந்த் அப்படின்னாலே நம்மளுக்கு டக்குன்னு ஞாபகம் வருது அப்படின்னா ஃபினான்ஷியல் டிக்ளரேஷன்ஸ் பண்ணணும் அப்படின்றது தான். நம்ம வந்து எல்லாருமே முக்கால்வாசி மார்ச் மந்தில் அறக்க பறக்க நம்ம வந்து ஓகே இதெல்லாம் நான் கணக்கில் காட்டணும் அப்படின்ட்டு இப்போ என்ன பண்ணுவோம் அப்படின்னு அவசரமாக பண்ணுவோம். அப்படியெல்லாம் பண்ணக்கூடாது. கரெக்டாக பிளான் பண்ணி என்ன வேணுமோ அதை நம்ம பண்ணணும். எது பெஸ்ட் பாசிபிள் வேவோ அதுக்கு நம்ம பண்ணணும். அப்படின்னா அதை நம்ம ஸ்டார்ட் பண்ண வேண்டிய டைம் ஏப்ரல் மந்த்து. ஸோ அதனால தான் இப்போ இந்த வீடியோ நான் போடுறேன். ஸோ நான் பண்ணுறேன் அப்படின்றப்ப அதை நான் உங்களுக்கும் ஷேர் பண்ணேன் அப்படின்னா மேபி உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ தட் நீங்களுமே வந்துட்டு கரெக்டாக பிளான் பண்ணி போடுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றதுக்காக தான். இப்போ நான் வந்து இந்த மாதிரி மிஸ்டேக்ஸ்லாம் பண்ணதே இல்லையா, எப்பயுமே ஃபஸ்ட்லேருந்தே பிளான் பண்ணிடுவேனா அப்படின்னா அப்படிலாம் இல்லை. ஈவன் லாஸ்ட் இயர் கூட நான் ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணனால மார்ச் மந்தில் ஒரு சில வேலைகள் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. பட் ஆனால் அது ஒரு சின்ன மிஸ்டேக். அந்த மிஸ்டேக்லேருந்து நான் லேர்ன் பண்ணிக்கிட்டேன். அது மட்டும் இல்லாமல் மற்றபடி டிக்ளரேஷன்ஸ் எல்லாத்துக்குமே நான் கரெக்டாக பிளான் பண்ணி முன்னாடியே பண்ணிடுவேன். ப்ரூஃப் சப்மிட் பண்ணுறதுல ஒரு சின்ன மிஸ்டேக்ஸ் நடந்துச்சு. அது வந்து என்னோடய கண்ட்ரோல்லே இல்லாமல் போனனால அந்த ப்ராப்ளம் வந்துச்சு. ஸோ ஓகே, லெட் இட் பி, அதை ஒரு லெசனாக எடுத்துக்கலாம். ஸோ இந்த வருஷத்துலலாம் கரெக்டாக பிளான் பண்ணணும். இதுக்கு முன்னாடி நான் பண்ண கரெக்டான விஷயங்கள்லாம் அப்படியே ஃபாலோ பண்ணணும், தப்பான விஷயங்கள்லாம் மாற்றிக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கேன். ஸோ தட் உங்களுக்கும் இதுலேருந்து ஒரு சின்ன ஐடியாஸ் கிடச்சுன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்றதுக்காக தான், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இல்லையா? ஸோ அதுக்காக தான் ஷேர் பண்ணேன். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் ஒன்று சொல்லிடுறேன். இந்த வீடியோ நீங்கள் பார்க்கறதுனால உங்களுக்கு என்னென்ன இன்புட்ஸ்லாம் கிடைக்கும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டேக்ஸ்னால் என்ன, இன்கம் டேக்ஸ் அப்படின்றது என்ன, அதுக்கப்புறம் யாரெல்லாம் வந்து இன்கம் டேக்ஸ் பே பண்ணணும், அதுக்கப்புறம் டேக்ஸ் டிக்ளரேஷன்னா என்ன, அதுக்கப்புறமா வந்து இந்த இன்வெஸ்ட்மெண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் இதோட கணக்கெலாம் காட்டுறது வந்து ரொம்ப முக்கியமாக, அப்படி பண்ணுறதுனால என்ன நம்மளுக்கு லாபம், நிஜமாகவே நம்மளோட இன்கம் டேக்ஸை நம்ம சேவ் பண்ண முடியுமா, அதுக்கப்புறமா வந்துட்டு எப்படி வந்து டேக்ஸ் வந்து கேல்குலேட் பண்ணுறது, அதில் வந்து ஓல்டு ரெஜிம் நியூ ரெஜிம் அந்த மாதிரி 2 விஷயம் இருக்குது. அது என்னது, என்ன டிஃப்ரென்ஸ் அதுக்கு, அதுக்கப்புறமா வந்து என்ன எந்த இது சூஸ் பண்ணால் என்னென்ன மாதிரி ஸ்லாப் வரும், நம்ம எந்த ஸ்லாப்பில் இருக்கோம், எவ்வளோ பே பண்ணுற மாதிரி இருக்கும், இந்த மாதிரி எல்லா விஷயங்களும் நான் இதில் சொல்ல போகிறேன். ஸோ இதில் எந்த பாயிண்ட் உங்களுக்கு தெரியல அப்படின்னாலுமே உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆல்மோஸ்ட் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் இன்கம் டேக்ஸ் பற்றின மொத்த ஐடியாவையும் தெரிஞ்சுக்கலாம். ஸோ அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் வந்து இன்கம் டேக்ஸ்னால் என்ன அப்படின்றது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கோம். தெரிஞ்சிருக்காத ஒரு சிலருக்காக நான் சொல்லிக்கிறேன். இப்போ நம்ம ஒரு இண்டிவிஜுவல் ஒரு சேலரி வாங்குகிறோம் அப்படின்னாலும் இருக்கட்டும், இல்லை நம்மளே ஒரு செல்ஃப் எம்ப்ளாய்டாக இருக்கோம், இல்லை ஒரு பிஸ்னஸ் ரன் பண்ணுறோம், என்னவா வேணாலும் இருக்கட்டும், நம்ம ஜென்ரேட் பண்ணுற இன்கம்க்கு கவர்மெண்ட் வந்து அதுக்கு அகெயின்ஸ்டாக நம்மளுக்கு வந்து டேக்ஸ் பே பண்ண சொல்லுவாங்க. ஸோ அந்த டேக்ஸை தான் வந்து இன்கம் டேக்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். யூஸ்வலாக இதை எப்படி கால்குலேட் பண்ணுவாங்க அப்படின்னா பர்சன்டேஜ் பேசிஸில் கால்குலேட் பண்ணுவாங்க. இவ்வளோ ரேஞ்சில் இருந்தால் இந்த பர்சன்டேஜ், இவ்வளோ ரேஞ்சில் இருந்தால் இந்த பர்சன்டேஜ் அப்படின்ற மாதிரி நம்ம சேல்ரி, அதாவது நம்ம இன்கம்மை பேஸ் பண்ணி, சேலரின்னு சொல்கிறத விட நம்மளோட இன்கம்மை பேஸ் பண்ணி அது வந்து மாறும். அதுக்கப்புறம் ஆக்சுவலாக நம்ம வந்து இன்கம் டேக்ஸ் யாரெல்லாம் பே பண்ணணும், என்ன மாதிரி க்ரைட்டீரியாஸ் இருக்குது அப்படின்னு கேட்டோம் அப்படின்னா, நம்ம வந்து இந்தியன் ரெசிடெண்ட்டாக இல்லையா அப்படின்றத பேஸ் பண்ணி, அதுக்கப்புறமா நம்மளோட ஏஜ் என்ன அப்படின்றத பேஸ் பண்ணி, ஏன்னா சீனியர் சூப்பர் சீனியர் அவங்களுக்குலாம் சில எக்ஸம்ஷன்ஸ் டிடக்ஷன்ஸ்லாம் இருக்கும். ஸோ அதை பேஸ் பண்ணி, அதுக்கப்புறமா நம்மளோட ஓவரால் இன்கம் என்ன அப்படின்றத பேஸ் பண்ணி, அதுக்கப்புறமா அதோட சோர்ஸ் ஆஃப் இன்கம், எய்தர் நம்ம வந்து சேலரிடு பர்சனா இல்லை வந்து பிஸ்னஸ் பீப்புளா அப்படின்றத பேஸ் பண்ணி, இந்த மாதிரி வேரியஸ் க்ரைட்டீரியாஸ் வச்சு நம்மளோட இன்கம் டேக்ஸ் வந்துட்டு கேல்குலேட் ஆகும். அதை பேஸ் பண்ணி தான் வந்து நம்ம வந்து இன்கம் டேக்ஸ் பே பண்ணுறதுக்கு எலிஜிபிளா இல்லையா அப்படின்ற விஷயங்கள்லாம் வரும். அண்ட் ஆல்சோ எவ்வளோ பே பண்ணுற மாதிரி இருக்குது அப்படின்ற நிறைய விஷயங்கள் அதில் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நம்மளோட இப்போ ஒரு சேலரிடு இண்டிவிஜுவலாக இருக்கும் அப்படின்றப்ப
ஒரு 5 lakhs அண்ட் அபவ் நம்ம சேலரி வாங்குறோம் அப்படின்னா நம்ம வந்து கண்டிப்பாக இன்கம் டேக்ஸ் பே பண்ணுற ஸ்லாப்ல வந்துடுவோம். ஓகே, இப்போ இன்கம் டேக்ஸ்லாம் என்ன அப்படின்றதுலாம் பார்த்தாச்சு. பட் இப்போ வந்து டேக்ஸ் டிக்ளரேஷன் அப்படின்னு சொல்கிறோமே, அப்படின்னா என்ன சந்தியா அப்படின்னா, இப்போ வந்து நம்ம கவர்மெண்ட்டுக்கு டேக்ஸ் பே பண்ணுறோம் இல்லையா? ஸோ அதில் நம்ம என்னென்னலாம் நோட் பண்ணுவோம் அப்படின்னா, நம்மளோட ஓவரால் இன்கம் என்ன, அதுக்கப்புறமா நம்ம அதில் எவ்வளோ எக்ஸ்பென்ஸ் பண்ணுறோம், அதுக்கப்புறமா அதில் எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணுறோம், நம்மளோட அசட்ஸ் எவ்வளோ, லயபிலிட்டிஸ் எவ்வளோ, இந்த மாதிரி எல்லா விஷயத்துக்கான கணக்கு கொடுக்கறதுன்னு வச்சுக்கோங்களேன். அதை தான் வந்து நம்ம டேக்ஸ் ஃபைல் பண்ணுறதுன்னு சொல்லுவோம். ஸோ இதை தான் ஃபைல் பண்ண போகிறோம் அப்படின்றத, ஓகே நான் இதெல்லாம் தான்ப்பா பண்ண போகிறேன் அப்படின்னு நம்ம முன்னாடியே சொல்கிறோம் இல்லையா? நீங்கள் எங்களுக்கு டேக்ஸ் பிடிக்க வேணாம், ஏன்னா நான் இதெல்லாம் பண்ணுறேன் அப்படின்னு. அதுக்கு பேர் தான் வந்து டிக்ளரேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, இப்போ ஏன் நம்ம வந்து டேக்ஸ் டிக்ளேர் பண்ணணும்? நம்ம டேரெக்டாக போய் ஃபைல் பண்ணிக்க கூடாதா? டேரெக்டாக பண்ண முடியாதான்னு கேட்டால் பண்ண முடியும். ஆஃபீஸில் அப்படிலாம் நம்ம டேக்ஸ் டிக்ளேர் பண்ணல அப்படின்னா அவங்க டேக்ஸ் டிடெக்ட் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறமா நம்ம ரீஇம்பர்ஸ் வாங்கலாம். ஸோ இந்த ப்ராசஸும் இருக்குது, இல்லைன்னு சொல்லலை. ஆனால் நம்ம ஏன் டேக்ஸ் வந்து டிக்ளேர் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம சில விஷயங்கள்லாம் வந்து நம்மளோட எக்ஸ்பென்ஸோ இன்வெஸ்ட்மெண்ட்டோ ஏதோ ஒன்று பண்ணியிருப்போம். அந்த அமௌண்ட்டுக்கு நீங்கள் என்கிட்ட டேக்ஸை பிடிச்சிட்டு அப்புறமா கொடுக்க வேண்டாம், பிடிக்கவே வேண்டாம், என்கிட்டயே கொடுத்துருங்க அப்படின்றத நம்ம தெரிவிக்கணும் இல்லையா? ஸோ அதுக்காக தான் டிக்ளேர் பண்ணுறோம். ஸோ பேசிக்காக சொல்லப்போனால் நம்ம வந்து நம்ம டேக்ஸை வந்து சேவ் பண்ணுறதுக்காக டிக்ளேர் பண்ணுறோன்றதை வச்சுக்கலாம். ஐ மீன் டேக்ஸ் நம்மகிட்ட வந்து பிடிக்காமல் இருக்கிறதுக்காக, அந்த அமௌண்ட்டை சேவ் பண்ணுறதுக்காக டிக்ளேர் பண்ணுறோன்றதை வச்சுக்கலாம். பட் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து டேக்ஸை சேவ் பண்ணுறதுக்காக மட்டுமே எல்லாமே இன்வெஸ்ட் பண்ணுறோமா அப்படின்னு கேட்டால் கிடையாது. ஆக்சுவலாக இன்வெஸ்ட் பண்ணுறோம், அதை டேக்ஸ் டிக்ளரேஷனுக்கு ஐ மீன் டேக்ஸ்க்கு யூஸ் பண்ணிக்கிட்டு அந்த அமௌண்ட்டை வந்து டேக்ஸபிள் இன்கமாக இல்லாமையும் கன்வெர்ட் பண்ணிக்கிறோம். அதுதான் ஆக்சுவலாக கரெக்டு. அதுக்கப்புறமா நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நம்ம இந்த மாதிரி ப்ராப்பராக இன்வெஸ்ட் பண்ணி ப்ராப்பராக டிக்ளேர் பண்ணி எல்லா விஷயத்தையும் பண்ணுறப்ப நம்ம வந்து நிஜமாகவே நம்மளோட டேக்ஸை வந்து சேவ் பண்ண முடியும். அதுக்கடுத்தது டிக்ளேர் பண்ணுறோன்னு ரொம்ப நேரமாக சொல்கிறேன் இல்லையா? எப்படி டிக்ளேர் பண்ணுறது அப்படின்னா என்ன அப்படின்னா, வேரியஸ் செக்ஷன்ஸ் இருக்குது. 80C, 80D, 80DD, 80G, இந்த மாதிரி நிறைய செக்ஷன்ஸ் அவைலபிள் இருக்குது. ஸோ இந்த எல்லா செக்ஷனும் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 80Cன்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா நம்ம பிபிஎஃப்ஓ இல்லை இபிஎஃப்ஓ இல்லை வந்து இஎல்எஸ்எஸ்ல இன்வெஸ்ட் பண்ணுறதோ இது எல்லாமே அதில் வரும். அதே மாதிரி 80Dன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஹெல்த் இன்சூரன்ஸ்லாம் வரும். 80Cலேயே வந்து நம்மளோட லைஃப் இன்சூரன்ஸ் ப்ரீமியம் எல்லாமே வந்துடும். 80Eன்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம எஜுகேஷனுக்காக ஏதாவது லோன் வாங்கியிருக்கோம் அப்படின்னா அதோட இன்ட்ரெஸ்ட் எல்லாமே வந்து நம்ம 80Eல கணக்காண்டிக்கலாம். அதே மாதிரி நம்ம ஏதாவது டொனேஷன்லாம் கொடுக்குறோம் அப்படின்னா அது 80Gல கணக்காட்டிக்கலாம். இந்த மாதிரி ஏகப்பட்ட செக்ஷன்ஸ் அவைலபிள் இருக்குது. ஸோ உங்களுக்கு அதெல்லாம் வேணும், தெரிஞ்சுக்கணும், எனக்கு வந்து ப்ராப்பராக எல்லா டீட்டெயில்ஸும் கொடுங்க அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க, உங்களுக்கு தேவை அப்படின்னா நீங்கள் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். நான் தனியாக ஷேர் பண்ணுறேன், பிகாஸ் இந்த வீடியோ ரொம்ப லென்த்தியாக போயிடும், அதுக்காக தான். ஓகே, அடுத்தது முக்கியமான விஷயம், டேக்ஸ் டிக்ளரேஷன்னா நேராக போனோம் டிக்ளேர் பண்ணோம் அப்படி பண்ண முடியாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம அதில் வந்து ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கணும். 2 ரெஜிம் இருக்குது. ஒன்று வந்து ஓல்டு ரெஜிம், ஒன்று வந்து நியூ ரெஜிம். என்னது 2 அப்படின்னா, நம்ம வந்து கவர்மெண்ட்டுக்கு எவ்வளோ டேக்ஸ் பே பண்ண போகிறோம் அப்படின்றத கேல்குலேட் பண்ணுறதுக்கான 2 மெத்தட் தான் இது. சிம்பிளாக சொல்லணும்னா, இப்போ ஓல்டு ரெஜிம் அப்படின்னா அதாவது ஓல்டு ரெஜிம் அண்ட் நியூ ரெஜிம்க்கு என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓல்டு ரெஜிம் அப்படின்னா நம்மளுக்கு நிறைய டிடக்ஷன்ஸ், எக்ஸம்ஷன்ஸ் இது எல்லாமே அவைலபிளாக இருக்கும். கம்பேரிட்டிவ்லி கொஞ்சம் ஹையர் இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸாக இருக்கும். நான் உங்களுக்கு ஸ்லாப் வந்து ஸ்க்ரீனில் கொடுக்குறேன், அடுத்தது எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். பட் அதுக்கு முன்னாடி ஏன்னா வந்துட்டு இந்த ரேஞ்சுக்கு இவ்வளோ பர்சன்டேஜ் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ அது வந்து ஓல்டு ரெஜிம் எடுக்கும் போது கொஞ்சம் ஹையர் சிடிசி இருக்கவங்களுக்கு அது வந்து கொஞ்சம் டேக்ஸ் வந்து அதிகமாக பே பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ நியூ டேக்ஸ் ரெஜிம் அப்படின்னு எடுத்தீங்க அப்படின்னா அதில் வந்து ஆக்சுவலாக வேறு, அதில் வந்து டிடக்ஷன்ஸ் அந்த எக்ஸம்ஷன்ஸ் அந்த விஷயம்லாம் கிடையாது. பட் ஆனால் வந்துட்டு இது வந்து மினிமம் மேக்ஸிமம் 5 lakhs இருந்தால் தான் வந்துட்டு டேக்ஸ் பே பண்ண முடியாது. 5 lakhs அண்ட் அபவுக்கு டேக்ஸ் பே பண்ணணும். வேறஸ் நியூ டேக்ஸ் ரெஜிம்னா 7 lakhs வரைக்குமே நீங்கள் டேக்ஸ் பே பண்ண வேணாம். பட் ஆனால் உங்களுக்கு எந்த டிடக்ஷன்ஸ், எக்ஸம்ஷன்ஸ் இது எதுவுமே இருக்காது. 7 lakhsக்கு அப்புறம் இருக்க எல்லாத்துக்குமே நீங்கள் டேக்ஸ் பே பண்ணியே தான் ஆகணும். ஆனால் கம்பேரிட்டிவ்லி நியூ டேக்ஸ் ரெஜிம் போகும்போது ஹையர் சேலரி இருக்கவங்களுக்கு கம்பேரிட்டிவ்லி கொஞ்சம் லோவர் இன்ட்ரெஸ்ட் ரேட் வரதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ இப்படி பார்த்தா அப்போ வந்து ஓல்டு தானே பெஸ்ட்டு இல்லை நியூ தானே பெஸ்ட்டு அப்படின்ற மாதிரி குத்துமதிப்பாலாம் சொல்லிட முடியாது. நம்மளோட பர்டிகுலர் கிராஸ் சேலரி எவ்வளோ, அதில் நம்ம எவ்வளோ டிடக்ஷன்ஸ், எக்ஸம்ஷன்ஸ்லாம் வச்சுருக்கோம் அப்படின்றதெல்லாம் கேல்குலேட் பண்ணி தான் அந்த சேலரி அந்த பர்சனுக்கு நியூ டேக்ஸ் ரெஜிமா ஓல்டு டேக்ஸ் ரெஜிமான்றதை டிசைட் பண்ண முடியும். ஓகே, இப்போ ஸ்க்ரீனில் கொடுக்குற மாதிரி ஸ்லாப்ஸ் இப்படி தான் இருக்கும்.
இன்கேஸ் நீங்கள் வந்து ஓல்டு டேக்ஸ் ரெஜிமாக சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா 2.5 லேக்ஸ் வரைக்கும் டேக்ஸே கிடையாது. அதே 2.5 லேக்ஸ் 1 ரூபி இருக்கு இல்லையா, அதுலேருந்து 5 லேக்ஸ் வரைக்கும் 5%. அதே மாதிரி 5 லேக்ஸ் 1 ரூபிலேருந்து 10 லேக்ஸ் வரைக்கும் 20%. 10 லேக்ஸ் 1 ரூபி அண்ட் அபவ் இருக்க சேலரி ரேஞ்ச் இருக்கவங்க எல்லாருக்குமே வந்து 30% டேக்ஸ் ஸ்லாப் வரும். இதே நீங்கள் வந்து நியூ டேக்ஸ் ரெஜிம் சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அப் டு 3 லேக்ஸ் வரைக்கும் நோ டேக்ஸ் அண்ட் 3 லேக்ஸ் டு 6 லேக்ஸ் வரைக்கும் 5%. 6 லேக்ஸ் 1 ரூபிலேருந்து 9 லேக்ஸ் வரைக்கும் 10%. 9 லேக்ஸ் 1 ரூபிலேருந்து 12 லேக்ஸ் வரைக்கும் 15%. 12 லேக்ஸ் 1 ரூபிலேருந்து 15 லேக்ஸ் வரைக்குமே 20%. 15 லேக்ஸ் அபவ் இருக்கவங்களுக்கு மட்டும் 30% வரும். இதுவுமே வந்து உங்களோட கிராஸ் சேலரி என்னன்றதை வச்சு ஓவராலாக அந்த பர்சன்டேஜ் கால்குலேட் ஆகாது. சப்போஸ் ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு வந்து 10 லேக்ஸ் சேலரி அப்படின்னா நீங்கள் ஓல்டு டேக்ஸ் ரெஜிம் சூஸ் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ 2.5 லேக்ஸ் வரைக்கும் நில்லு. அதுக்கப்புறமா 2.5 லேக்ஸ் 5 லேக்ஸ் 1 ரூபிலேருந்து 5 லேக்ஸ் வரைக்கும் 5%. பட் ஆனால் அது வந்து ஜெனரல் டிரெக்ஷனில் போயிடும். அண்ட் அதுக்கப்புறமா 5 லேக்ஸ் 1 ரூபிலேருந்து 10 லேக்ஸ் வரைக்கும் இருக்கும். அதில் ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன் ஒரு 50,000 ரூபா போயிடும். ஸோ அது போச்சு அப்படின்னா பேலன்ஸ் வந்து உங்களுக்கு 4.5 லேக்ஸ் இருக்கும். அந்த 4.5 லேக்ஸில் நீங்கள் என்னென்ன டிடக்ஷன்ஸ் அண்ட் எக்ஸம்ஷன்ஸ் வச்சுருக்கீங்கன்றதை கால்குலேட் பண்ணி பேலன்ஸ் வர அமௌண்ட் வந்து எதில் வருதுன்னு பார்க்கணும். ஆல்ரெடி இந்த 4.5 லேக்ஸ் அப்படின்றது உங்களோட நெட் டேக்ஸபிள் இன்கமாக இருந்துச்சு அப்படின்னா அதுவே வந்து உங்களுக்கு லெஸ் தென் 5 லேக்ஸ் ஆகிடுது. ஸோ தட் உங்களுக்கு வந்து டேக்ஸ் கால்குலேட் ஆகாது. ஸோ இந்த மாதிரி தான் வரும். இன்கேஸ் நீங்கள் அதோட அதிகமாக சேலரி இருக்கீங்க, ஃபார் எக்ஸாம்பிள் இதெல்லாம் போனதுக்கப்புறம் 6 லேக்ஸ் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ 6 லேக்ஸில் நீங்கள் ஒரு 1 லேக்ஸ்க்கு அட்லீஸ்ட் நீங்கள் டிடக்ஷன்ஸ் வச்சுருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அகெயின் 0 டேக்ஸ் பே பண்ணுற மாதிரி வந்துடும். ஸோ அந்த மாதிரி பெனிஃபிட்ஸ் தான் இதில் இருக்குது. ஓகே, இப்போ இதெல்லாம் சொன்னேன் எனக்கு ஓகே புரியுது. ஆனால் வந்து ஒரு டெம்ப்ளேட் மாதிரி எப்படி கால்குலேட் பண்ணோம் அப்படின்றத ஒரு டெமோவாக சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி கேட்குறீங்க அப்படின்னா கீழே கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். சப்போஸ் தேவைப்பட்டால் மட்டும் நான் அதை ஷேர் பண்ணுறேன். பிகாஸ் நான் இதை கற்றுக்கிறதுக்கு நிறைய விஷயம் தேடி கொஞ்சம் கொஞ்சமாக கால்குலேட் பண்ணி தான் கற்றுக்கிட்டேன். ஸோ என்ன மாதிரியே நிஜமாகவே அதை கால்குலேட் பண்ணவே தெரியாது. எனக்கு அதை கால்குலேட் பண்ண தெரிஞ்சால் போதும், அதுக்கப்புறம் நான் பிளான் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி அதை எங்கே ஸ்டார்ட் பண்ணுறதுனே தெரியாமல் இருக்கீங்க அப்படின்னா கீழே கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து அதை ஒரு டெமோ மாதிரி கொடுத்து நான் சொல்லித்தரேன். ஸோ தட் உங்களுக்கு வந்து அது ரொம்ப ஈஸியாக இருக்கும். நீங்களுமே யார்கிட்டையுமே போய் கேட்க வேணாம். நீங்களாவே உங்களோட கிராஸ் சேலரி என்ன, நெட் டேக்ஸபிள் இன்கம் என்னென்ன டிடக்ஷன்ஸ் என்னென்ன இதெல்லாம் போனதுக்கப்புறம் நம்மளுக்கு இவ்வளோ அமௌண்ட் இருக்குது. ஸோ இந்த அமௌண்ட்டுக்கு நம்ம இவ்வளோ டேக்ஸ் பே பண்ண வேண்டி வரும். ஓல்டு ரெஜிம் சூஸ் பண்ணால் இது, நியூ ரெஜிம் சூஸ் பண்ணால் இது அப்படின்ற மாதிரி மொத்த கேல்குலேஷனும் நீங்களே போடுறதுக்கு எப்படின்றத நான் உங்களுக்கு ஒரு வீடியோவாக போடுறேன். இன்கேஸ் உங்களுக்கு கண்டிப்பாக இஃப் யூ நீட் இட் அப்படின்னா மட்டும். ஸோ அதனால் மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கு தேவையா இல்லையான்றதெல்லாம். ஸோ அவ்வளோதான். எனக்கு தெரிஞ்சு ஒரு சிம்பிளாக உங்களுக்கு வந்து எவ்வளோ டீட்டெயிலாக அதை எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமோ அந்த டேக்ஸ் டிக்ளரேஷன் பற்றி பக்காவாக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். ஸோ தட் நீங்கள் யாருமே இந்த அடுத்த பிப்ரவரி மாதம் வரைக்கும் வெயிட் பண்ணாமல் இப்பயே பிளான் பண்ணி டிக்ளேர் பண்ணி உங்கள் டேக்ஸை சூப்பராக சேவ் பண்ணிடுவீங்க. அட் த சேம் டைம் ப்ராப்பரான இடத்துல இன்வெஸ்ட்டும் பண்ணி உங்களோட நெட்வொர்த்தையும் இன்க்ரீஸ் பண்ண ட்ரை பண்ணுவீங்க அப்படின்னு நம்புகிறேன். ஸோ உங்களுக்கு வேறு என்ன வீடியோஸ்லாம் வேணும் அப்படின்றத சொல்லுங்கள். ஏன்னா உங்களுக்கு என்ன தேவையோ அதை கொடுக்க மூலியமாக தானே வந்துட்டு உங்களுக்கு நிஜமாவே யூஸ்ஃபுல்லான கண்டென்ட் கொடுக்க முடியும். ஸோ தட் அதனால் உங்களுக்கு என்ன தேவை அப்படின்றத கீழே கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். அதை பற்றின என்னோட நாலேஜ் எல்லாத்தையுமே நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா இல்லையா, யூஸ்ஃபுல்லாக இருக்கா இல்லையான்றதை சொல்லுங்கள். அண்ட் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், மற்றவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக யாருக்காவது ஃபார்வர்ட் பண்ண மறந்துடாதீங்க. யாருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறீங்களோ உங்களுக்கு. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் யூஸ்ஃபுல்லான கண்டென்ட்டோட உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய்.